ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க கோழி கட்டுத்தறி தான் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிகிட்ருக்கேனுங்க. ஒரு 10 மணி போல் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். பில்லெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆடு தான் வளர்த்துறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கோழிக்கு தான் வந்து பில்லு போட்டுட்ருக்கோம். நம்ம கோழி பில்லு எல்லாமே சாப்பிடும். இயற்கையான முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கிறேங்க. கம்பு, சோளம், அதுக்கப்புறம் கோதுமை, அரிசி போட்டிருக்கேங்க. நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரியல், காய்கறி இது எல்லாமே வந்து நம்ம கோழிக்கு தான் போட்டுட்ருக்கோம். இந்த பில்லை கொண்டு வந்து போட்டு என்ன பண்ணுதுன்னா அது பறித்து பார்த்திங்கன்னா இந்த சலதாரியில் வந்து தள்ளி விட்டுருதுங்க. அதாவது நம்ம துணி அலசினோம்னா அந்த வரக்கூடிய தண்ணி அந்த டிச்சுங்க அதில் வந்து கோழியெல்லாம் போட்டு வச்சுருக்கா அதை அடைச்சிக்கிட்டு தண்ணி வந்து எதிர்த்துக்குதுங்க. திரும்ப ரிட்டன் தண்ணி வந்துடுதுங்களா, அதனால் என்ன பண்ணால் அதையும் வந்து குச்சி விட்டு நல்லா கிளறிக்கிட்டேங்க. அதாவது குச்சி விட்டு அள்ளி மேலே போட்டுட்டேன். இதெல்லாம் வந்து குப்பையெல்லாம் கூட்டி வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே அள்ளி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாணி வந்து வாசலில் போட்டால் கூட மிதிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்பேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன வயசில். அதுக்கப்புறம் சாணி தொட சொன்னால் தொடவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்பேன். இப்போ அப்படி கிடையாதுங்க. நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து அது சாணி டாய்லெட்டாக இருந்தானே எதுவாக இருந்தால் என்ன எல்லாத்தையும் அள்ளி போட்டு க்ளீன் பண்ணி போடு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட லைஃப் வந்து மாறி போச்சுங்க. இப்போ டிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து நம்மளே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். கோழி டாய்லெட் அள்ளி போடுற எல்லாமே பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போ வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். அந்த டிச் அந்த கோழி டாய்லெட்டில் அள்ளி போட்டங்காட்டி ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மதியத்துக்கு. பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சுங்க. சரி பாத்திரத்தையும் கையோடு கழுவிட்டு அடுப்பையும் வந்து தொடச்சி விட்டலான்னு சொல்லிட்டு அடுப்பையும் தொடச்சி விட்டுட்டேங்க. தொடச்சி விட்டுட்டு பார்த்திங்கன்னா வீட்டை வந்து கூட்டி விட்டலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. சரி சாப்பாடு வைக்கலாமா வீட்டை கூட்டலாமான்னு யோசிக்கும்போது சரி பருப்பு வந்து வச்சிடலாம், சாப்பாட்டையும் வச்சு விட்டுட்டு இது பருப்பு வந்து விசில் வரதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் வீட்டை கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வந்து வச்சு விட்டுட்டேங்க. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டை வந்து கூட்டிட்டேங்க. ஒரு சிலர்லாம் வந்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட வந்து இனிமேல் நான் சொல்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இதே போலவே பதில் சொல்லிடுங்க. நான் செய்கிற வேலையை ஒரு நாள் என்னோடய வீட்டில் வந்து நீ செய்ய, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கிறேன்னா இல்லையான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க, அவங்களுக்கு இதான் பதில். இந்த குண்டா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடி வந்து போட்டேங்க. அதாவது சிக்கு முடி நம்ம தலையிலேருந்து உதிரக்கூடிய முடியை வந்து 90 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி வேலைக்கு போச்சுங்க. அதை கொடுத்துட்டு இந்த குண்டா வந்து அவங்கக்கிட்டேயே வாங்கிட்டேங்க. இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாத்திரமெல்லாம் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேங்க. நைட்டி வந்து பார்த்திங்கன்னா துணி துவைச்சி போட்டதுங்க காஞ்சிருச்சு. நைட்டி வந்து மடித்து வச்சுட்டேங்க. நைட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் போட்டிருக்கிற நைட்டியும் இன்னொரு நைட்டியும் நான் தைச்சதுங்க. நான் தைக்கிறதுக்கு காரணமே என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஏன்னா என்னோடய ஈகோவை வந்து அவர் தான் ரொம்ப தூண்டி விட்டு அப்படியே, அதனால் அந்த கோவத்திலே வந்து தைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு என்ன சமைச்சிருக்கேன்னா சாம்பார் கூத்து சாப்பாடு, நெய்யுங்க, வெள்ளை சாப்பாடு, தயிர், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேங்க. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.